ஜனாதிபதியுடனான தமது சந்திப்பு பற்றிய காட்சிகளை முழுமையாக வெளியிடுமாறு சட்டத்தரணிகள் சங்கம் நேற்று விடுத்திருந்த கோரிக்கையும் கவனத்தை பெற்றிருந்தது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் கடந்த 12ஆம் தேதி இடம்பெற்ற கலந்துரையாடலின் முழுமையான தணிக்கை செய்யப்படாத காணொளியை வெளியிடுமாறு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கோரியிருப்பது அரச நிர்வாகத்தின் வெளிப்படைத்தன்மை தொடர்பான முக்கிய விவாதத்தை எழுப்பியுள்ளது. ஜனாதிபதி ஊடகப் பிரிவு வெளியிட்ட காணொளியில் சந்திப்பின் ஆரம்ப பகுதி மட்டுமே இடம்பெற்றிருப்பதாகவும் அதன் சில இடங்களில் ஒலித்தரம் தெளிவாக இல்லை என்றும் சங்கம் கூறுகின்றது. இதனால் கலந்துரையாடலின் முழு பின்னணியையும் பொதுமக்கள் அறிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அதன் கோரிக்கை உணர்த்துகின்றது. ஒரு சந்திப்பின் குறிப்பிட்ட பகுதிகளை மட்டும் வெளியிடும் போது கருத்துக்கள் சூழலிலிருந்து பிரித்து காட்டப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் உருவாகும். சட்டத்தரணிகள் சங்கம் போன்ற முக்கிய தொழில்சார் அமைப்புக்கும் நாட்டின் ஜனாதிபதிக்கும் இடையிலான உரையாடல் நீதி, நிர்வாகம் அல்லது சட்டத்தின் ஆட்சி தொடர்பான விடயங்களை உள்ளடக்கியிருந்தால் அதன் முழுமையான பதிவு பொதுநல முக்கியத்துவம் பெறுகின்றது. தெளிவான ஒலி, காட்சியுடன் தணிக்கை செய்யப்படாத பதிவை கோருவது பின்னர் மாறுபட்ட விளக்கங்கள் முன்வைக்கப்படுவதை தடுப்பதற்கான முயற்சியாகவும் பார்க்கலாம். கலந்துரையாடலில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள், ஜனாதிபதியின் பதில்கள் மற்றும் சட்டத்தரணிகள் சங்க பிரதிநிதிகள் இறுதியாக தெரிவித்த நிலைப்பாடுகள் அனைத்தும் வெளியிடப்பட வேண்டும் என்பதே சங்கத்தின் கோரிக்கையின் மையமாகும். இது வெறும் தொழில்நுட்ப தரம் குறித்த புகார் அல்ல. உரையாடலின் முழுமையான உள்ளடக்கம் பொதுமக்களுக்கு மறைக்கப்படக்கூடாது என்ற நிறுவன ரீதியான நிலைப்பாடாக தெரிகிறது. இப்போது ஜனாதிபதி ஊடகப் பிரிவு முழு பதிவையும் வெளியிடும் அல்லது வெளியிடாத பட்சத்தில் அதற்கான காரணத்தை தெரிவிக்கும் என்பதை அடுத்த முக்கிய கேள்வி. முழுமையான பதிவு வெளியிடப்பட்டால் சந்திப்பை சூழ்ந்த சந்தேகங்களை குறைக்க முடியும். தொடர்ந்து பகுதியளவு தகவல் மட்டுமே வழங்கப்பட்டால் அரசின் ஊடக தொடர்பு மற்றும் வெளிப்படைத்தன்மை குறித்து மேலும் விமர்சனங்கள் எழுவதற்கான வாய்ப்புள்ளது.